அன்பு மிதுன ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றி இப்போது விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசிக்கு அதிபதியான புதனின் ஆதிக்கம் பெற்ற நீங்கள் அறிவு கூர்மையுடனும் பேச்சு திறனுடனும் விளங்குபவர்கள். இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சற்று சவால்கள் நிறைந்ததாகவும், ஆனால் அதை கடந்து செல்லக்கூடிய உறுதியையும் திறமையையும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அமையப்போகிறது. இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இது தொழில் சனி அல்லது தசம சனி என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக 10ஆம் இடத்தில் சனி அமர்வது ஒருபுறம் கடுமையான உழைப்பையும் அலைச்சலையும் கொடுத்தாலும் மறுபுறம் நிரந்தரமான தொழில் வளர்ச்சியை உறுதிப்படுத்தும். குரு பகவானை பொறுத்தவரை வருடத்தின் ஆரம்பம் முதல் ஜூன் மாதம் வரை உங்கள் ராசிக்கு முதல் இடத்தில், அதாவது உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். இது ஜென்ம குரு என்று அழைக்கப்படுகிறது. இது உடல் நலனில் கவனம் தேவை என்றும் முடிவெடுப்பதில் குழப்பங்கள் வரலாம் என்றும் குறிக்கிறது. ஜூலை மாதத்திலிருந்து ஆண்டின் இறுதி வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார். இந்த 2ஆம் இடத்திற்கு குரு சஞ்சாரம் மிகவும் சிறப்பான நற்பலன்களை தரப்போகிறது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான 9ஆம் இடத்திலும், கேது பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார்கள். 9ஆம் இடத்து ராகுவின் சஞ்சாரம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் தந்தையின் வழியில் உதவிகளையும் பெற்றுத்தர வாய்ப்பு உள்ளது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு சனி பகவானின் காரணமாக வேலைபளு மிக அதிகமாக இருக்கும். உங்கள் பொறுப்புகள் கூடும். நீங்கள் கடினமாக உழைத்தாலும் அதற்குரிய அங்கீகாரம் கிடைப்பதற்கு சற்று தாமதம் ஏற்படலாம். சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியம். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்கள் வேலையை பாதுகாக்கும். சில சமயங்களில் வேலை மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணமும் தோன்றலாம். ஆனால் நிரந்தரமான மாற்றத்தை செய்வதற்கு முன்னர் நன்கு ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது. ஆண்டின் முதல் பாதியில் பொறுமையுடன் இருந்தால் 2ஆம் பாதியில் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கத் தொடங்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு சனி கடின உழைப்பை கோருகிறது. உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சற்று தாமதத்திற்கு பின்னரே பலன் தரும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்னர் நன்கு ஆராய்வது அவசியம். கூட்டாளிகளுடன் சில மனக்கசப்புகள் வந்து போகலாம். அதனால் வியாபாரத்தில் வெளிப்படை தன்மையை பராமரிப்பது நல்லது. ஜனவரி முதல் ஜூன் வரை பண விஷயங்களில் சற்று இறுக்கம் இருக்கலாம். ஜூலை மாதத்திற்கு பிறகு குரு 2ஆம் இடத்திற்கு வருவதால் பண வரவு அதிகரித்து வியாபாரம் சீராக லாபப்பாதையில் செல்லும். வெளிநாட்டு தொடர்புகள் உள்ள வியாபாரிகளுக்கு ராகுவின் சஞ்சாரம் சாதகமான பலன்களை தரும். நிதி நிலையை பொறுத்தவரை ஆண்டின் முதல் 6 மாதங்கள் ஜென்மகுரு காரணமாக சற்று செலவுகள் அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகளையும் ஆடம்பர செலவுகளையும் குறைத்து கொள்வது அவசியம். வருமானத்தை பொறுத்தவரை தொழில் சனியின் ஆரம்ப காலம் என்பதால் நிதி வரத்து சீராக இருக்கும். முதலீடுகள் செய்வதில் அதிக ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஜூலை மாதத்தில் குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு பயிற்சி அடைவது மிகவும் ஒரு பெரிய மாற்றமாகும். இந்த குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகரிக்கும், சேமிப்பை அதிகரிக்க வழிவகுக்கும். குடும்ப தேவைகளுக்காக பட்ட கடன்கள் இருந்தால் அவற்றை அடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் கிடைக்கும். பழைய முதலீடுகள் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது. முக்கியமாக உங்கள் வாக்குக்கு மதிப்பு கூடி பேசும் திறமையால் நிதி விஷயங்களில் லாபம் ஈட்டுவீர்கள். தந்தையின் வழியில் நிதி உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குடும்ப வாழ்க்கையில் ஆண்டின் முதல் 6 மாதங்கள் ஜென்மகுரு காரணமாக சில மனக்குழப்பங்கள் நிலவலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உள்ளது. எனவே நிதானமாக பேசி முடிவெடுப்பது அவசியம். திருமணமானவர்கள் தங்கள் துணையுடன் விட்டு கொடுத்து செல்வது உறவுக்கு பலம் சேர்க்கும். புதிய உறவுகளுக்குள் நுழையும் முன் நிதானம் தேவை. காதல் உறவில் இருப்பவர்களுக்கு கேதுவின் 3ஆம் இடம் சஞ்சாரம் உங்கள் காதல் உறவை வலுப்படுத்தும். காதலில் உள்ள பிணைப்பு அதிகமாகும்.
அலைச்சல்கள் இருந்தாலும் அது காதலுக்காக இருக்கும். சகோதர உறவுகள் இந்த ஆண்டு உறுதுணையாக இருக்கும். ஜூலை மாதத்திற்கு பிறகு குரு 2ஆம் இடத்திற்கு வருவதால் குடும்பத்தில் அமைதி திரும்பும். சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர வாய்ப்பு உள்ளது. குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதும் சிறு ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதும் மகிழ்ச்சியை கூட்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆண்டின் முதல் பாதி ஜென்மகுரு சஞ்சாரம் காரணமாக சற்று சவால்களை கொடுக்கலாம். உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை. குறிப்பாக வயிறு தொடர்பான பிரச்சனைகள், செரிமான கோளாறுகள் வர வாய்ப்பு உள்ளது. அத்துடன் மன அழுத்தமும் தேவையற்ற குழப்பங்களும் உங்களை தொந்தரவு செய்யலாம். தினமும் உடற்பயிற்சி, யோகா மற்றும் தியானம் செய்வது உங்களுக்கு மன நிம்மதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் தரும். ஜூலை மாதத்திற்கு பிறகு ஆரோக்கியம் சீராகும். உடல் நலனில் இருந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சில நோய்களும் நிவாரணம் அடையும். சரியான நேரத்தில் உணவை உட்கொள்வது இந்த ஆண்டு முழுவதும் மிகவும் அவசியமானதாக உங்கள் ராசிக்கு தெரிகிறது. கல்வியை பொறுத்தவரை ஆண்டின் முதல் பாதியில் மாணவர்கள் அதிக முயற்சி எடுத்து படிக்க வேண்டியிருக்கும். படித்ததை மறப்பது அல்லது தேர்வுகளில் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே கவனத்தை ஒருமுகப்படுத்த பழகுங்கள். ஜூலை மாதத்திற்கு பிறகு குருவின் அருளால் கல்வி மேம்படும். உயர்கல்வி பயில முயற்சி செய்பவர்களுக்கும் ஆய்வு படிப்பில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வெளிநாட்டு படிப்புக்கான வாய்ப்புகளும் அமையும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு தொழில் சனியின் தாக்கமும் ஜென்மகுருவின் பாதிப்பும் இருப்பதால் பின்வரும் பரிகாரங்களை செய்வது உங்கள் வாழ்க்கையை சீராக வழிநடத்த உதவும். உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவானை வழிபட புதன்கிழமைகளில் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்வது அறிவையும் தெளிவையும் கூட்டும். தொழில் சனியின் சிரமத்தை குறைக்கவும் நிரந்தரமான வளர்ச்சியை பெறவும் சனிக்கிழமைகளில் கருப்பு எள் கலந்த உணவை காகங்களுக்கு கொடுப்பது அல்லது சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றுவது நல்லது. ஜென்மகுருவின் தாக்கத்தால் வரும் குழப்பங்களை தவிர்க்க குரு பகவானை வியாழக்கிழமைகளில் வழிபடுவதும் மஞ்சள் நிற ஆடையை அணிவதும் நன்மை பயக்கும். அதிர்ஷ்டம் மற்றும் ஆசீர்வாதங்களை பெற 9ஆம் இடத்து ராகுவின் அருளால் முடிந்தவரை தந்தையின் ஆசீர்வாதங்களை பெறுவது அல்லது அன்னதானம் செய்வது சிறப்பான பலன்களை கூட்டும். மொத்தத்தில் மிதுன ராசி அன்பர்களே, 2026ஆம் ஆண்டு உங்கள் பொறுமையையும் உழைக்கும் திறனையும் சோதிக்கப் போகும் ஒரு ஆண்டாக இருக்கும். ஆண்டின் முதல் பாதி சற்று சவால்கள் நிறைந்திருந்தாலும் ஜூலை மாதத்திற்கு பிறகு குருவின் அருளும் தொழில் சனியின் உறுதிப்பாடும் உங்களுக்கு சீரான நிதி நிலையையும் குடும்ப மகிழ்ச்சியையும் தொழில் வெற்றியையும் நிச்சயம் அள்ளித்தரும். தைரியத்துடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்கள் வசமாகும். சுபம் சுபம் சுபம்.